ஒரு கிறிஸ்தவர்கள், ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு என்ன இருக்கணும்னா முடிவின் மேல கண் இருக்கணும். முடிவின் மேல கண் இருந்துச்சுன்னா பிரயாணங்கள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் அந்த கடினத்தின் நடுவுல மறுதலிக்கிற விஷயமே என்ன பண்ணாது, வராது. ஆமென். இந்த பிலதெல்பியா சபை மறுதலிக்கல. ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த திருச்சபைக்கு முடிவை பார்க்கிற கண்கள். அது முடிவு என்ன இருந்து தெரியுமா? பிலதெல்பியாக்கு ஏன் பிலதெல்பியா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ ஏன் மறுதலிக்கல அப்படின்னா, நான் திறந்த வாசலை பார்த்துட்டு இருக்கேன். அது கண்ணெல்லாம் அந்த திறந்த வாசல் மேலேயே அந்த திருச்சபைக்கு இருந்திருக்கு. ஆமென். நான் சொல்லுகிற ரகசியம் பெரியது, புரிஞ்சுட்டா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. சோதனையை ஜெயிக்கிறதுக்கான எளிமையான வழியை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். முடிவை பார்க்கிற ஒரு ஸ்திரீ, முடிவை பார்க்கிற ஒரு புருஷன், கர்த்தர் வைத்திருக்கிற, எனக்கு வைத்திருக்கிற திறந்த வாசல், அங்க ஒரு திறந்த வாசல் இருக்கு. அதுக்காக இந்த பிரயாணம் எனக்கு என்ன இல்லை, கடினமானதே இல்லை அப்படின்னு போகிற ஒரு மனுஷி கண்டிப்பா கர்த்தர். அதான் தாவீது யோசேப்பு சொல்லுகிறார், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்கப்பா, ஆனா கர்த்தர் அது எனக்கு நன்மையா முடிவு பண்ணார். அப்படின்னா என்ன? முடிவு நன்மை, முடிவு சிங்காசனம், முடிவு அதிபதின்ற பதவி. இந்த முடிவை நோக்கி அவர்கள் பயணித்ததுனால தான் அவருடைய பயணத்தில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதலிக்கல. ஆமென். ஒரு கையை உயர்த்தி ஒரு ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே,